الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது அல்-ஹாஃபிஸ் இப்ன் ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற கிதாபில் உள்ள ஹதீஸ்களை படித்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் 21வது ஹதீஸை வந்தடைந்துள்ளோம். قال الحافظ ابن حجر رحمه الله وعن أنس بن مالك رضي الله عنه أن قدح النبي صلى الله عليه وسلم انكسر فاتخذ مكان الشعب سلسلة من فضة أخرجه البخاري. இந்த ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கின்ற அந்த பாத்திரம் உடைந்து விட்டது. கதஹ என்று சொன்னால் மிஷ்ரபா, அதாவது குடிக்கக்கூடிய பாத்திரம். இந்த பாத்திரம் அந்த காலங்களில் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அதனால் சில நேரங்களில் உலக்குள்ள அதில் சில வெடிப்புகள் ஏற்படும். அப்போ அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர, அதாவது இன்கஸர என்றால் ஒரு ரிவாயத்தில் இன்சதா, வெடிப்பு ஏற்பட்டு வருகிறது. இன்கஸர என்று சொன்னால் உடைந்து விட்டது, ரெண்டாக உடைந்து விட்டது, அல்லது ஒரு பகுதி உடைந்து விட்டது, எப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஃபத்தஹத, ரசூலுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், மகான ஷஅபி, அந்த உடைஞ்ச இடத்திலே சில்சிலத்தம் மின் ஃபித்தா, வெள்ளியினான ஒரு ஒரு பொருத்தக்கூடிய ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ சில்சிலத்தம் மின் ஃபித்தா என்று சொன்னால் ஃபித்தாவில் அப்போ வெள்ளியால் எடுத்து என்ன செய்கிறாங்க, அப்படியோ ஒரு நூல் மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படியோ அதை அந்த இடத்தை என்ன பொருத்துறாங்க. அஹ்ரஜஹு அல்-புகாரி, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். ஆனால் இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை பதியவில்லை. இந்த ஹதீஸை விளங்குறதுல உலமாக்கள் மத்தியில் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸை நாங்கள் எப்படி விளங்குறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம், எப்படி இருக்குது, அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர். அப்போ இங்கே பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அருந்தும் பாத்திரம், குடிக்கும் பாத்திரம் உடைந்து விட்டது. ஃபத்தஹத, அப்போ இந்த ஃபத்தஹத என்கிறதுடைய லமீர் எங்கே போய் மீளுது? ஃபத்தஹத என்றால் ரசூலுல்லா அவங்கள்ட்ட மீளுதா? அப்படின்னால் உடைஞ்சது ரசூலுல்லா அவங்க அந்த உடைஞ்ச இடத்துல எப்பயும் வெடிப்புறக்குள்ள எப்படி நீளமாத்தான வெடிப்படும். அப்போ அந்த இடத்துல சில்சிலா மின் ஃபில்லாவாக நெஞ்சாங்க, வெள்ளியை வைத்தாங்களா? அல்லது ரசூலுல்லா அவங்க பாவிச்ச அந்த பாத்திரம் அனஸ் அவங்கள்ட்ட இருந்தது, அவங்கள்ட்ட இருக்கக்குள்ள அது உடைஞ்சு வைத்து பிறகு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த உடைஞ்ச இடத்துல வள்ளியை வச்சாங்களா என்று ரெண்டுக்கும் இடம்பாடி. அப்போ இந்த லமீர் மீள்றத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ ஃபத்தஹத என்று வைத்து கொண்டால், ஃபத்தஹத லமீர் நபியை புலிவர் சொன்னால் அப்போ ஹதீஸ் மர்ஃபூ. அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர ஃபத்தஹத ஐ ஃபத்தஹத அனஸ், அனஸ் தான் நெஞ்சார் அந்த இடத்துல, வெள்ளியால் ஒரு நூல் மாதிரி நெஞ்சார், அதில் அந்த உடைஞ்ச இடத்துல போட்டாருன்னு பார்த்தால் அப்போ ஹதீஸ் மௌக்கூஃப். அப்போ மௌக்கூஃபான ஹதீஸாக இருந்தால் இமாம் புகாரி அவங்கள சஹீஹில் அஸ்லாக கொண்டு வரையிறாரு. அவங்க அது மர்ஃபூவான ஹதீஸ் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. மௌக்கூஃபாக்களை ஒரு துணை ஆதாரமாக அல்லது ஒரு முஅல்லகாத்துகளை பெரும்பாலும் கொண்டு வருவாங்க. அப்போ இதனால் உலமாக்கள் என்ன செய்கிறாங்க என்றால் வேறு ரிவாயத்துகள் மூலமாக
ஒவ்வொருவருடைய விளக்கங்களையும் என்ன சாதிக்க நிரூபிக்க என்ன செய்கிறாங்க முற்படுறாங்க. இப்போ நாங்கள் அந்த ரிவாயத்துகளை பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ முதல் இந்த ரிவாயத்தை இமாம் புகாரி 3109 ஹதீஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்கள்ட்ட லமீர் ரசூலுல்லாவை பார்த்து தான் விடுது. ஏனென்றால் அந்த தலையங்கம் போடக்குள்ள பாபு கதஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுடைய பாத்திரம் என்று கொண்டு வந்திருக்கிறதுனால அது அந்த லமீர் யாரை நோக்கி, ரசூலுல்லாவை நோக்கி தான் வருகிறது. அடுத்து அவங்களோட கிதாபு வந்துக்கிட்டு என்னத்துக்கு மருஃபான ஹதீஸுக்கு வந்ததுனால. அப்போ இந்த ஒரு சர்ச்சையினாலும் என்னமோ தெரியாது, இமாம் முஸ்லீம் அவங்க என்ன செய்யற இந்த ஹதீஸை கொண்டு வரலை. இந்த ஹதீஸை இந்த சிக்கலுக்காக வேண்டி அவங்க கொண்டு வரல போலும். இப்போ இமாம் புகாரி 3109 ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, حدثنا عبدان عن أبي حمزة عن عاصم عن ابن سيرين عن أنس بن مالك رضي الله عنه أن قدح النبي صلى الله عليه وسلم انكسر فاتخذ مكان الشعبي سلسلة من فضة. قال عاصم அந்த ரிவாயத்தை ஒருவர் சொல்றாரு, ராயித்துல் கதஹ வ ஷரிப்து ஃபீஹி. அப்போ இப்னு சிரீன் இருந்து நான் அந்த பாத்திரத்தை பார்த்து நான் அதில் குடித்தேன். அப்போ தபர்ரக் பி ரசூலுல்லாஹ் அவங்க குடித்த அந்த பாத்திரத்தை கொண்டு அவர் குடித்து இந்த பரக்கத்து பெறுறாரு. தபான் ரசூலுல்லாவுடைய ஆசாறுகளை கொண்டு தபர்ருக்கு பெறுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய ஆசாறுகள் அவங்க பாவிச்ச சாமையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் என்ன சில இடங்களில் ரசூலுல்லாஹ் முடி இல்லை ரசூலுல்லாஹ் பாத்திரம்னு சொல்லி ஆக்களை ஏமாற்றி கொண்டு என்ன அதில் காசை சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட விஷயம். ஆனால் இப்போ ரசூலுல்லாவுடைய ஆசாரம் ஒன்றும் உலகத்தில் என்ன கிடையாது. அப்போ பைஹக்கி இமாம் சொல்கிறாங்க, இந்த ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் தான் அந்த உடைஞ்ச இடத்துக்கு வள்ளியை பொருத்தினாங்க என்று காணப்படுகிறது என்பதை யூஹிமு இமாம் பைஹக்கி சொல்கிறாங்க சுனன் குப்ராவில் அவர் கிதாபு சுனனில் கபீரில் யூஹிமு ஐயக்கூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தஹத மக்கான ஷாபி சில்சிலத். அப்போ இது அந்த சியாக்குல் கலாமை பார்த்து போகுது. ஆனால் இப்னு சலா சொல்கிறாங்க ஃபத்தஹதங்கிறது அது ரசூலுல்லாவை பார்த்து மீளாது. அது யார் வலைச கதாலிக்க பல் முத்தஹிது ஹுவ அனஸ். அப்போ அதுக்கு அவரே ஆதாரம் ஃபபி ரிவாயத்தின் ஃபஜஅல்து மகான ஷஅபி சில்சிலா. அப்போ அதுக்கு ஆதாரம் சொல்கிறான். ஒரு விதத்தில் வருகிறது என்னன்னு சொல்லி, நான் அந்த உடைஞ்ச இடத்துக்கு ஒரு வள்ளியை பொருத்தினேன் என்று வந்திருக்கிறதுன்னு சொல்லி இப்னு சலாஹ் சொல்கிறாங்க. இப்னு முலக்கினும் அவங்களோட தௌதீஹ் அந்த புகாரி சொல்கிறாங்க, வஹாதா ஹுவ அல்லதி அலைஹில் ஹுஃபாது அன்னல் முத்தஹித அன் அனஸ் இப்னு மாலிக். ஹுஃபாதுகள் ஹதீஸ்கலை அறிஞர்கள் பிதூன் இஸ்திஸ்னா பண்ணாமல் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னோன்னா இப்போ இப்னு சலாஹ் எடுத்துக்கிறது ஃபஜஅல்துங்கிறத இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இல்லை அது ஃபஜஅல்துங்கிறத ஃபஜுஇலத் என்று வாசிக்கலாம். அப்போ ஃபஜுஇலத் மகானு ஷஅபி சில்சிலத்துன். அப்போ சில்சிலத்துங்கிறது நாயிபு வாய். அப்போ எனவே இது என்ன அனசவங்கிறதுக்கு அறிவிக்காது ஃபஜுஇலத். ஏனென்றால் புகாரியுடைய உள்ள நுஸ்காக்களில் ரிவாயத் அபிதருடைய ரிவாயத்தில் வருகிறது பிலம்மில் முசன்னாத்தி அலல் பினாயில் மஃஊல் ஃபத்துஹித என்று தான் அதில் லப்து பண்ண வந்தீங்க. யார் ரிவாயத் அபிதர் எங்களுக்கு தெரியும். இமாம் புகாரிட்ட சில மாணவர்கள் அவங்கள அந்த சஹீஹை கேட்டு அவங்க மாணவர் கேட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இது அபூதர் ஹரவி என்கிறவர், அபூதர் ஹரவி அவங்க என்ன செய்கிறாங்கன்றோன்னு அவங்க வந்துக்கிட்டு அல் குஷ்மிஹனி
கேட்டு குஷ்மீஹனி வந்து ஃபிரப்ரிகிட்ட கேட்டு ஃபிரப்ரி வந்து இமாம் புகாரிகிட்ட எடுத்துக்கிறான். அப்போ அபூதருல் ஹரவி யார்கிட்ட எடுக்கிறாங்க? அல் குஷ்மீஹனிகிட்ட இருக்கு. குஷ்மீஹனி யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க? ஃபிரப்ரிகிட்ட இருந்து. ஃபிரப்ரிகிட்ட இருந்து யார் எடுக்கிறாங்க? இமாம் புகாரிகிட்ட இருக்கு. ஆனால் இவருக்கு அபூதர் ஹரவிக்கு வேறு ரிவாயத்தும் இருக்குது, புகாரிக்கு. இதுதான் இந்த ரிவாயல் மஷ்ஹூரம். இப்போ அவர் ரிவாயத்தில் லப்து பண்ண வந்திருக்குது ஃபத்துஹித என்று சொல்லி. ஆனால் அபூதர் இல்லாமல் வேறாக்கள் ரிவாயத்தில் வந்து ஃபத்தஹத என்று வந்திருக்குது. அப்போ எனவே லமீர் நபி அவங்களுக்கு உரியது தான், அனசுக்கு இல்லை என்று சொல்லி அனசுக்கு ரெண்டுக்கும் நம்ம பாடாகிதான் ஃபத்துஹித என்று வச்சால் அப்போ எடுக்கப்பட்டது, அந்த அந்த இடத்திலே வெள்ளி போடப்பட்டது என்று சொன்னால் அப்போ யார் போட்டேன்றது தெரியாது. அப்போ இமாம் இப்னு ஹஜர் என்ன செய்கிறான் என்றால் இப்னு சலாஹுடைய அந்த கருத்தை பேர் சொல்லாமல் கொண்டு வந்துட்டு இப்படி ஃபஜஅல்துங்கிற ரிவாயத்தை போடுறாங்க. ஆனால் அது ஃபஜுஇலத் என்று வாசிக்கிறதுக்கு இடம்பாடு. எனவே இஹ்திமால் இருக்கக்குள்ள என்ன செய்ய முடியாது, இஹ்திமால் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் தான் அல்லது அனஸ் தான் என்று சொல்ல முடியாதுன்னு இப்னு ஹஜர் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹதீஸில் உள்ள அந்த இப்போ நாங்கள் சில ரிவாயத்துகளை பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ புகாரியில் ஒரு ரிவாயத்தை தான் பார்த்துருக்கோம். முதலாவது ரிவாயத்தை பார்த்தோம். அதில் வந்து அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர ஃபத்தஹத மகான ஷாபி சில்சத்த மின் ஃபில்லா என்கிறது அபூதருல் ஹரவியில் ரிவாயத்து செய்யப்படுகிற ஃபத்துஹில் என்று மத்தா கட்டினா ஃபத்தஹத அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அடுத்து என்ற அடிப்படையில் இமாம் புகாரி அவங்களோட சையில் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேறு சில அறிஞ்சிச்சாங்க அது ஃபத்தஹத தான். ஃபத்தஹதை வந்துக்கிட்டு ஃபத்தஹதையோ ஃபத்துஹிதோ அது செஞ்சது அனஸ் தான் என்று சொல்லி. அப்போ நாங்கள் ஒரு இந்த ஹதீஸை போகிற இடத்துல 5638 கொண்டு வராங்க. யார்? இமாம் புகாரி அவங்களோட அந்த லஃப்ஸ் எப்படி என்றால் அன் ஆசிம் அல் அஹ்வல் கால ரஅய்து கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனஸின். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திலே நான் என்ன செய்தேன், அந்த குடிக்கும் பாத்திரத்தை கண்டேன். வகான கதியின் சதா அதை வெடித்திருந்தது. ஃபஸல்ஸலஹு பிஃபில்லத்தின் அதுக்கு வெள்ளியாலே ஒரு பொருத்து முடத்தை போட்டார். அதாலே நெஞ்சார் பொருத்தி கொண்டார், அடைத்து கொண்டார், இணைத்து கொண்டார் என்று சொல்றார். இப்போ இந்த இடத்துலையும் இந்த ரிவாயத்து வந்தும் அப்போ ஃபஸல்ஸலஹுங்கிறது அக்ரபு லமீர், அல்லமீர் யஹூதியில் அக்ரபு மதுக்கூர் ஆக இந்த லமீருங்கிறது ஆக கிட்ட உள்ளதுக்கு தான் வீடும் என்று வைத்தால் அனஸ் இப்னு மாலிக் வரும் ஃபஸல்ஸலஹு என்று. இல்லை அதுக்கு முன்னே உள்ளது ரசூலுல்லாஹ் தான் கூட அப்போ ரெண்டு இஹ்திமால் வந்தது. இந்த ஃபஸல்ஸலஹு பிஃபித்தாங்கிறது 5638. இப்போ அந்த ஆசிம் சொல்றாரு வந்து இன்னஹு கான ஃபீஹி ஹலகத்தும் மின் ஹதீத். அந்த பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் பாவிச்ச அந்த பாத்திரத்தில் வந்து என்ன செய்திருக்குது, அதில் ஒரு 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 ஹலக்கா உண்டு. ஹலக்கான அந்த ரவுண்டாக இருக்கிறது, ஒரு ஒரு ஹலக்கா. அதாவது நாங்கள் அதை தமிழில் சொல்கிறதாக இருந்தால் ஒரு வளையம், ஒரு வளையம் உண்டு, அதில் இருந்தது ஹலக்கா. அப்போ ஹலக்கா அப்போ பாத்திரம், அப்போ அந்த பாத்திரம் இப்படி இருக்குது, அதில் ஒரு ஹலக்கா உண்டு இருக்குது. அந்த ஹலக்கா என்னதுனால் வீட்டில் கொழி வைக்கிறதுக்கு, இல்லாட்டி வாகனத்தில் போகக்குள்ள வாகனத்தில் கொழி வைக்கிறது விளங்கு தானே. அப்போ வண்டி அதுகளில் கொழி வைக்கலாம். அடுத்தது குதிரைகளில் அதுகளில் பிராஞ்சியக்குள்ள அதில் ஒரு கை தொண்டை போட்டு கட்டி கொழி வைக்கலாம். இப்படி அதுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ரிவாயத்தில் இன்சதா நெஞ்சது வெடித்தது இன்றைக்கு, மற்றதில் உடைந்தது என்று. அப்போ இது இந்த ஹதீஸை அபு ஹம்சாவுடைய ரிவாயத்தில் தான் இப்படி தெளிவாக என்ன ரசூலுல்லாஹ் தான் அந்த வேலையை செஞ்சாங்க, அந்த அந்த வெள்ளியை எடுத்து அந்த இடத்தை அடைச்சாங்க என்று சொல்லி அவங்களுக்கு மத்தாக்கள் ரிவாயத்துக்கு அந்த பிரகாரம். இப்போ இது வந்துட்டு யஹ்யா இப்னு இல்லை அபு அவானாட்டு வரக்குள்ள ரஅய்து கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான கதின் சதா ஃபஸல்ஸலஹு பிஃபில்லா
ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட யானி லாஹிர் வந்துக்கிட்டு அனஸ் அவங்க செஞ்ச மாதிரி தான் வருது. இதெல்லாம் அமீர் வந்து அக்ரபில் எஹ்திமால்ன்று நாங்கள் இடம்பாடுங்கிறது பார்க்கக்கூட அது நீ அந்த அது ஒரு எஹ்திமால் லைஃபாக தான் இருக்கு. இது வரைக்கும் நான் அந்த லெஃப்துகளை பார்த்து தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது இன்னொரு யாரோ ரிவாயத்தில் அபு ஹம்சா அவர்கிட்ட வந்து ரிவாயத்தில் ஒரு தஃப்சீராக பைஹக்கியில் வருது. யானி அனசஞ்சால மக்கான ஷாபி சில்சிலத்தன் என்று தஃப்சீராக வந்திருக்கு. யானி என்று போட்டு அப்போ யானி என்று போட்டு இந்த தஃப்சீரில் ஹதீஸில் இல்லாத உண்ட விளக்கங்கள் போட்டுன்னு அந்த விளக்கம் கொடுத்து யாருன்னு பார்ப்போம். அது விளக்கம் வந்திருக்கிறதுனால இன்னாருக்குரிய விளக்கம் வந்து அது ஆதாரத்துடன் சொல்லும். பைஹக்கி சொல்றாரு ஹாகதா ஃபில் ஹதீஸில் அதிரி மன் காலஹு. இது யார் இந்த தஃப்சீர்னு சொல்லாது மூஸா இப்னு ஹாரூனா அல்லது அதுக்கு மேலே உள்ள ராவிகளாண்டு தெரியாது இமாம். அப்போ இமாம் தஹாவி சொல்றாரு என்ன 2 இடம்பாடு ரசூலுல்லா அவங்க எடுக்கிறதுக்கு இடம்பாடு, சஹாபியனுக்கு இடம்பாடு. ரசூலுல்லா செஞ்சேன்னு சொன்னால் பதில ஹுஜ்ஜா தெரிஞ்சமே. அப்போ சஹாபி என்று வந்தால் ஒரு 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 சிறப்பு ஒரு 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 பெரிய ஒரு சஹாபி ஒன்று என்ன செஞ்சாரு, சஹாபியும் ஜலீல் வந்து செஞ்சிருக்கான்னு இருக்கும். ஆனால் சஹாபாக்கள கருத்துக்கள் ஹுஜ்ஜா இல்லை என்று சொல்கிறாக்கள் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் பஸாரில் இமாம் பஸார் அவங்க இமாம் புகாரியிட்டிருந்து ஹதீஸில் வாய்க்கலாம். இமாம் புகாரியிட்டிருந்து சஹீஹ் ரிவாயத்து செய்யல. இந்த ஹதீஸை இமாம் பஸார் அவங்க இமாம் புகாரியிட்ட ரிவாயத் செய்யக்குள்ள அபு ஹம்சா உடாத்தான். இப்போ நாங்கள் அந்த அசல் ஹதீஸ் இருக்கிற எங்கள் புலூம்னால வந்து அந்த அசல் ஹதீஸ் ஃபத்தஹத மக்கான ஷாபிங்கிறது அந்த ஹதீஸை தான் நினைஞ்சிக்கிறாங்க, பஸார் ரிவாயத் செஞ்சிருக்காங்க. ஆனால் பிஹ்திலாஃபின் ஃபில் லஃப்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, வகாலல் பஸார் 6739 ஹதீஸில் ஹத்ததனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி قال حدثنا عبد الله بن عثمان بن جبلة حدثنا أبو حمزة السكري عن عاصم عن محمد بن سيرين قال أنس كان قدح لأم سليم. இதான் லஃப்து யார் இமாம் புகாரிட்ட பஸார் அவங்க கேட்டதா. உம்மு சுலைம் என்ற யாரு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார். அவங்களிடத்திலே ஒரு பாத்திரம் இருந்தது. அனஸ் சொல்றாங்க தானே, ஃபகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு ஃபீஹி. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விசிட் பண்ண ஜியாரத்து செய்ய என்ன வந்தாங்கள் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தில் குடிப்பாங்க. அப்போ இது விளங்குறேன் என்றால் அந்த பாத்திரம் வந்து அஸ்லம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பாத்திரம் அல்ல. அஸ்லம் வந்து யார பாத்திரம், உம்மு சுலைம் யாரு, அனஸ் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடிய அனஸ் அவங்களுடைய தாயார். இப்போ அது அவங்க வந்தாங்கண்டா தண்ணி அதில் கொடுப்பாங்க. யஷ்ரபு ஃபீஹி ஃபன் கசர அது ஒரு நாள் இணைஞ்சிட்டு உடைஞ்சிட்டு ஃபதுப்பிப என்ன செய்யப்பட்டது, அதுக்கு என்ன ஒரு ஒன்றை பொருத்தப்பட்டது. ஃபதுப்பிப கால ஃபகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு. பிறகு அதுக்கு பிறகு அதை இணைஞ்சதுக்கு பிறகு அந்த பொருத்தினத்துக்கு பிறகு உடைஞ்ச பொறிச்சதுக்கு பிறகு அதை ரசூலுல்லாஹ் அவங்க குடித்தாங்க. அப்போ இதுலேருந்து வழங்குது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அவங்க அதை வெள்ளி எடுத்து என்ன செய்யலை, அந்த உடைஞ்ச இடத்த பொறுத்தல்ல, அது உம்மு சுலைம் தான் அதை செய்தாங்க என்றது. அல்லது அனஸ் அவங்க செய்தாங்க. 2 பேர் ஒரு ஆள் உம்மா மகன் தானே அவங்க 2 பேர் ஒரு ஆள் செஞ்சாங்க என்று வரும். அப்போ இந்த லஃப்து வந்து என்ன செய்யுது, அதிகமான ஹுஃபாதுகள் இப்னு முலக்கின் சொன்னார், அல் ஹுஃபாதுகள் வந்து என்ன செய்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, இது வந்துட்டு முத்தஹிது வந்துக்கிட்டு அனசன் சொல்லி அதை தாக்கீது பண்ணுது. அடுத்ததாக அபுல் அப்பாஸுல் குர்துபி அவங்க என்ன செய்யாங்க, புகாரியை இஃப்திசார் பண்ணி அதில் வார அல்ஃபாத் கரீபாக்களை ஷரஹ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தபு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க புகாரியுடைய சில நுஸ்காக்களில் காணப்படுகிறது அப்படின்றால் இமாம் புகாரி சொல்கிறாங்களாம், கது ராயித்து காதல் ஹாதல் கதஹ பில் பஸ்ரா.
பஸ்ராவிலே இந்த குடிக்கும் பாத்திரத்தை கண்டேன். ஒ ஷரிப்து ஃபீஹி, அதிலே நான் இங்கேன் குடித்தேன். ஒக துஷ்துரிய மின் மீராசி நதுர் பின் அனஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனாய நதுருடைய அந்த அந்த அனந்தர சொத்திலிருந்து வாங்கப்பட்டது பிசமானி மியத்தி அல்ஃப், 8,00,000. அது 8,00,000 திர்ஹமா 8,00,000 தீனாரான்னு தெரியல, அவ்வளோங்க தானே. 8,00,000 கொடுத்து எப்படி கொடுத்தாலும் அது அன்றைய 8,00,000 மனுஷன்னா இப்போ கணக்கு எத்தனையோ மில்லியன் வரும். அப்போ அதை வாங்கிக்கிறாங்க. அனசுடைய சொந்தக்காரங்க ரசூலுல்லாஹ் அவங்க அதில் குடிச்சு அதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறாங்க. இந்த யார் அபுல் அப்பாஸ் அல் குர்துபி, 2 குர்துபி இருக்குது. தஃப்சீருக்குரியால் யார் அபு அப்துல்லா அல் குர்துபி, அவர் முஃபஸ்ஸிர். அப்புறம் முஹத்திஸும் இருக்கிறவர் வந்துக்கிட்டு அபுல் அப்பாஸ் அல் குர்துபி, அவர் தான் அந்த புகாரியையும் இஃப்திசார் பண்ண, அதே போல் சஹீ முஸ்லிமையும் இஃப்திசார் பண்ணி அதுக்கு ஷரஹ் பண்ணியிருக்கார். அல் முஃபிம் வந்து அது ஷரஹுன் நஃபீஸ், அதனை எல்லாம் தபு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதில் ராஜிஹ் என்ன நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு தென்படுறது பிரகாரம் அந்த முத்தஹித் அனஸ் தான். ஆனால் இஹ்திமால் ஒன்று இருக்குது, முத்தஹிதுங்கிறது ரசூலுல்லாஹ் அவங்கன்றது. இப்போ அந்த அடிப்படையில் இமாம் புகாரி உணர்ந்திருக்கிறது. இப்போ நாங்கள் இதிலேருந்து பெறக்கூடிய சட்டம் என்ன? ஜவாஸ் தத்பீப் அல் யசீர் பில் ஃபித்தா லில் ஹாஜத்தி அபி ஸீனா. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு தேவைக்கோ அல்லது அழகுக்கோ என்ன செய்யலாம்? நாங்கள் ஒரு கொஞ்சம் போல தங்கத்தை என்ன செய்யலாம், எடுத்து ஒரு ஏதாவதுக்கு பொருத்துறதுக்கு பாவிக்கலாம். ஏதாவது பொருத்துறதுக்கு உடைஞ்சோண்டு இருக்கிற தங்கத்தால் வெள்ளியால் பொருத்துறையா ரெண்டால் என்ன செய்யலாம்? வெள்ளியால் பொருத்தலாம். வெள்ளியால் பொருத்தினா தங்கமும் அதில் யுகாசு அலை, அதில் கியாஸ் எடுக்கலாம். அப்போ எடுக்கலாம். எசீர்ன்னு தான் என்ன விளங்க முடியும் நாங்கள். ஏன்னா சில்சிலா மின் ஃபித்தா என்று சொல்வதனால அதில் அந்த பொருத்துறதுக்கு எடுத்த அந்த இது கொஞ்சம் தான். இமாம் அபு ஹனீஃபாவும் சொல்கிறாங்க, அதை இந்த ஹதீஸில் எடுத்து அவங்க சொல்கிறாங்க, என்ன முதப்பப் என்ன அந்த பொருத்தப்பட்டதில் நாங்கள் தண்ணியை குடிக்கலாம். ஏனென்றொன்று அது அந்நிறம் அது முபாகத்தான் இருக்கும். எனவே அது முதப்பப் என்ன அது அது எசீராகத்தான் என்ன செய்வோம், நாம் அதை எடுக்கும் என்று சொல்கிறோம். ஆனால் சில சஹாபாக்கள் சில தாபியங்கள் குடிக்கிற சில என்ன செய்யும் குடிச்சிக்கிறான். இம்ரான் பின் ஹுசைன், அனஸ் பின் மாலிக், தாவூஸ், முஹம்மது பின் அலி ஹுசைன், ஹக்கப் பின் உதைபா, இப்ராஹிம் நஹை, ஹம்மாத், ஹசன், அபுல் ஆலியா, அடுத்தது சயீது பின் ஜுபைர், மைசரா, இப்படி போன்ற ஆக்கள்லாம் இப்படி பொருத்தப்பட்ட தங்கத்தால் பொருத்தப்பட்ட என்ன பாத்திரத்தில் குடிச்சிருக்கிறாங்க. காதியாவது சொல்கிறாங்க, ஜும்ஹூர் சலஃபல் அதை வெறுக்கிறாங்க. என்ன வெள்ளியால் என்ன செய்கிறது என்னத்தை அந்த பொருத்தத்தை குடிக்கிறத வெறுத்திருக்காங்க. அதாவது தேச தஹரீம் லா யுஹிப்பூன. அதுபோல் இப்னு உமரும் அது மாதிரி பாத்திரங்களில் குடிக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் அவங்களும் அவற்ற மௌலா அபு அம்ர், அவருடைய மௌலாவுடைய மகள் சொல்கிறா, ஒமா ஆதினத்திலனா ஆயிஷா வலா ரஹசத்திலனா அன் நுஹல்லிக லானியத்தை அவு நுதப்பிபஹா பில் ஃபித்தா. ஒரு வளையம் போடுறதுக்கோ அல்லது பொருத்துறதுக்கோ வெள்ளியை பாவது எங்களுக்கு அனுமதி இருக்கலாம். அதை உம்மு அம்ருங்கிறால் என்ன மஜ்ஹூலாக இருக்காங்க. பல நுசாகளில் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. அதே போல் அலி இப்னு ஹுசைனும் அத்தா வசாலிம் போன்றாங்களும். அப்புறம் ஹசனுல் பஸ்ரி ஒரு ரிவாயத்து வருது, முகமது பின் சீரெல்லாம் அவங்க அதை விரும்பலை, தங்கத்தாலேயோ அல்லது விரும்பலை. மாலிக் இமாமுக்கு 2 ரிவாயத்து இருக்குது. ஒரு ரிவாயத்தில் அவங்க முற்று முழுதாக இதாக்குறாங்க, இன்னொரு ரிவாயத்தில் இல்லை அது கொஞ்சம் போல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ 90 விதமான பாத்திரம் 50 விதமான பாத்திரம் பள்ளியாக இருக்குது, அப்படியெல்லாம் தந்திரம் செய்யலை. ஷாஃபி இமாமுல சொல்கிறாங்க, அக்ரஹுமா துப்பிப பில் ஃபித்தத்தி லி அல்லா யகூன ஷாரிபன் அலா ஃபித்தா. நான் வெறுக்கிறேன் தங்கத்தால் பொருத்தப்பட்ட பாத்திரங்களில்
என்ன செய்வதற்கு பாவிப்பதற்கு நான் என்ன செய்யணும் குடிப்பதற்கு இருக்கிறேன் என்றால் எல்லா எப்புன ஷாரிபன் அலா ஃபித்தா. ஏனென்றால் அந்த இப்போ இந்த தங்கத்தால் பொறுத்து அந்த வள்ளியால் பொறுத்திருந்தால் அந்த இடத்துல பொருத்தின இடத்துல கூட இப்போ வெள்ளி பாத்திரத்தில் குடித்த மாதிரி பேத்திரும். இப்போ அதனால சொல்கிறாங்க அப்படி பொறுத்திருந்தாலும் அந்த இடத்துல வெள்ளி இருக்கிற இடத்துல என்ன செய்யாமல் குடிக்காமல் வெள்ளி இல்லாத மற்ற இடத்துல வச்சு குடிக்கணும் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறார். وقيل لأحمد بن حنبل أيشرب في قدح مفضد ஃபித்தா போடப்பட்ட பொருத்தப்பட்ட குடிப்பாங்களா? இதாலம் யலா ஃபமாஹு அலல் ஃபித்தா, அந்த எந்த இடத்துல வெள்ளி இருக்குதோ அந்த இடத்துல வாயை வச்சு குடிக்கக்கூடாது. ஃபஹுவ மிஸ்லல் ஆலம் ஃபித்தவ். இப்போ சில உங்களோட உடுப்பு புடவைகளில் சில இடங்களில் என்ன செய்வோம், நாம் பட்டை என்ன செய்வோம் அதை இடத்துக்கு போட்டிருப்போம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இப்னுல் முன்திர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, அதில் தங்கம் வெள்ளி பாத்திரத்தை குடிக்கப்படான்னு வந்திருக்குது, அதில் வெள்ளத்தால் தங்கத்தால் போடப்பட்ட அந்த பொருத்தப்பட்டது வந்துக்கிட்டு அது இதில் அடங்காது. எனவே அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தக்வாவுடைய அடிப்படையில் ஃபத்வாண்டு இல்லாமல் ஒரு இஹ்தியாத் வரா என்ற அடிப்படையில் குடிக்காமல் இருந்தால் இப்னு உமர் மாதிரி அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஆள் குடித்தாருன்னா ஒரு பாவி அல்ல என்று இப்னுல் முன்திர் வந்து என்ன செய்கிறாங்க, அல் இஸ்ராஃப் அலா மதாஹிபி அஹ்லுல் இல்ம் என்ற கிதாபில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது தாரகுத்னியில், அதில் இப்படி இதில் பாவிக்க இயலாண்ட மாதிரி ஒரு ஜியாதா ஒன்று வந்திருக்கு. என்ன ஜியாதா வந்திருக்குது? அதில் மன் ஷரிப மின் இனாஇ ذهب أو فضة, தங்க பார்த்து குடிச்சா, அவு இனாஇன் ஃபீஹி ஷைஉம் மின் தாலிக், தங்கம் வெள்ளி உள்ள ஏதோ ஒன்று என்ன குடித்தால் ஃபைன்னஹு யுஜர்ஜிரு ஃபீ பத்னிஹி நார ஜஹன்னம், அவன் முடக்கண்டு வயிற்றிருந்த நரக நெருப்பத்தான் செய்கிறான். அப்போ இந்த ஜியாதா இருக்கிறேன் அவு இனாஇன் ஃபீஹி ஷைஉம் மின் தாலிக், அப்போ அதில் அறிவிக்குது என்ன தங்கத்தால் அல்லது வெள்ளியால் பொருத்தப்பட்டதையும் குடிக்கலாண்டு. தாரகுத்னி வந்து இஸ்னாது ஹசன் என்று சொல்கிறாங்க. ஹாக்கிம் சொல்கிறாங்க மாலிபத்துல் ஹதீஸில் இந்த அவு இனாயின் ஃபீ ஷைஇன் மின் தாலிக் லம் நக்துபுஹா இல்லா பிஹாதல் இஸ்னாத், அதாவது ஜக்கரியா இப்னு இப்ராஹிம் இப்னு அப்துல்லா இப்னு முத்தி அன் நபிஹி அன் அப்துல்லா இப்னு உமர், அந்த ரிவாயத்தில் தான் வருது என்று சொல்கிறாங்க. பைஹக்கி சொல்கிறாங்க இப்னு உமருடைய மஷ்ஹூர் ரிவாயத் வந்து மௌகூஃப் தான், மர்ஃபூ இந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட இல்லை. இப்னுக்கத்தான் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் ரிவாயத் செஞ்சு ஜக்கரியா இருக்காது, அவரோட வாப்பாவும் வந்து மஜ்ஹூலான். நவவி இமாம் வந்து குலாசத் அல் அஹ்காம் என்ற கிதாபில் ضعيف என்று சொல்லியிருக்காங்க. ذهب இமாம் ஃபில் மீசான் هذا حديث منكر أخرجه الدارقطني وزكريا ليس بالمشهور. அப்போ கேட்பீங்க தாரகுத்னி ஹசன் என்று சொல்லியிருக்காரு, அதில் செய்தி என்னன்னு அது வந்துக்கிட்டு ஏற்றுக்கொள்ளலாம். என்னட்டா பொதுவாக தாரகுத்னி இமாமின் ஐமத்தில் இலல் ஹதீஸில் நுட்பமான இல்லத்துக்களை கண்டுபிடிக்கிறதுல மிகவும் திறமையானவர். அவர் கிதாபு இலல் தாரகுத்னி வந்து மஷ்கூரா. ஆனால் இந்த கிதாபில் சுனனு தாரகுத்னியில் வந்துக்கிட்டு அதில் அவற்றை மன்ஹஜ் வந்துட்டு கராயிபான ஹதீஸ்களை கொண்டு வராது, ஜியாதாத்துகளை கொண்டு வர. ஒன்று ஹதீஸ் பிராசிஹி கரீபாக இருக்கும், அல்லது ஒரு அல்ஃபாதுகள் என்ன செய்யும் கராயிபுகளாக இருக்கும். இப்போ இங்கே வந்த மாதிரி அவு இனா இன் ஃபீஹி ஷைஉம் மின் தாலிக், நம்ம இந்த ஹதீஸை முந்தி படித்தோம், அது சஹிஹான ரிவாயத்துகள் எல்லாம் இன்னும் இல்லை, அவு இனா ஷைஉம் மின் தாலிக்ன்றது இல்லை. இந்த ஹராயிபத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு சில நேரங்கள் இஸ்னாது சஹி இஸ்னாது ஹசன் சொல்லுவாங்க, அவர் முத்தசாஹில். அதனால தான் இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க எத்தசாஹலு ஃபீ பஅதில் அஹ்யான். இந்த சுனன் தாரகுத்னி தான் என்ற கிதாப் வந்து தாரகுத்னியில் வந்து ஹதீஸ் வந்து லா யுஃப்ரஹ் பிஹி, ஏனென்றால் அது ஃபுகஹாக்கள் என்ன செய்யறதுக்காக வேண்டி தேவைப்படுறதுக்காக வேண்டி அவங்களுக்குரிய ஆதாரமாக வரக்கூடிய ரிவாயத்துக்களை ஜியாதாத்துக்களை சேர்த்திருக்கிறான். இப்போ எனவே அந்த ஹதீஸில் எனவே சுனனுக்குள்ள வந்து தூக்கி பிடிக்கப்படாது. ஏனென்றால் அந்த மன்ஹஜ் முஅல்லிஃப் வந்து கராய். அப்போ அவர் தஸ்ஹீஹ் தஹ்சீன் வந்துட்டு என்ன அது வந்துக்கிட்டு முத்தசாஹில் என்று எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அதனால தான் சில ஆக்கள் இப்போ இந்த மன்சார கபுரி மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி ஃபக்கத் ஜஃபானி இப்போ இந்த ஹதீஸ் வந்து ஜியாரத்து போது தாரகுத்னி கொண்டு வந்திருக்கிறான். இப்போ இந்த ஹதீஸ் வந்து கரீபான ஹதீஸ், இல்லத்துகள் இருக்கு. அந்த இமாம் இப்னு அப்துல் ஹாதி வந்து சாரிமுல் முன்கி இந்த கிதாபை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தகியுத்தீன் சுபுக்கி போன்றாக்கள் அந்த கிதாபோ என்ன அந்த ஹதீஸை வந்துட்டு ஹசன் அது இல்லை, அதை
கரீப் ஜித்தன். இந்த ஹதீஸ் வந்துக்கிட்டு புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லையும் இல்லை, குத்துபு சித்தாவிலே இல்லை. ஃபி ஃபதுல் ஜியாரத்தில் கபர், ரசூலுல்லாஹோட கபரை ஜியாரத்து செய்கிறதுல சிறப்பில் எந்த சஹீஹான ஹதீஸ்களுமே இல்லை. அது குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் ஃபஸூருஹா என்ற அந்த 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 இதில் ரசூலுல்லாஹோட கபரும் அடங்கும். எனவே மஸ்ஜித் நபவியை நாங்கள் போனோம்னா தொழுதுட்டு போகக்கூட அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலா அபி பக்ர், அஸ்ஸலாமு அலா உமர் என்று சொல்லிட்டு அவருக்கு வைத்தோம். முடிஞ்ச அவருக்கு துவா கேட்கறது, கபரை முன்னோக்கி துவா கேட்கறது, இப்படி எல்லாம் இதெல்லாம் என்ன லைஸ மின் ஆதாபி அஸ்ஸலஃபு ஸாலிஹ். இமாம் மாலிக் அவங்கெல்லாம் அதை இன்காரம் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா மதீனாவாசிகளை செய்யணும், அவருக்கு கபூருக்கு போய் நிற்கப்பட உறவாக்கள் வந்தால் தான் வெளியிருந்து வாராக்கள் தான் வந்து சொல்லிவிட்டு அவங்க ஜியாரத் செஞ்சுட்டு போவாங்கன்னு சொல்லி. அப்போ சுருக்கம் என்னென்னா, இமாம் தாரகுத்னி வந்து சுனனில் கொண்டு வர ஹதீஸ் எல்லாம் உடனே என்ன செய்யக்கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. அவர் ஹசன் சஹீஹ்னு சொன்னாலும் என்னென்னு பார்க்கணும். இரண்டாவது இதில் முத்தசாஹில் வல்லாஹு ஆலம்.